ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சுயம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். சூப்பராக ஹெல்த்தியாக உடம்புக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் வந்து ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்த உடனே நம்ம செய்கிறதுக்காக பூர்ணம் பண்ணணும். அந்த பூர்ணத்துக்கு தேவையான 1/4 கிலோ வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய், ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற இட்லி மாவு தோசைனா இது வந்து நம்ம டிப் பண்ணி தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் நல்லா பச்சை பயிர் கொட்டிட்டேங்க. ஏன் தண்ணி ஊற்றிடலாம், உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த சின்ன குக்கரில் ஒரு 4 விசில் கொடுத்து நல்லா பூ போல் வேக வச்சிடலாங்க பச்சை பயிரை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா நான் மிக்சியில் வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா குறகுறன்னு அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஏலக்காவை முழு ஏலக்காய் இது கூட இந்த தேங்காய் கூடயே அரைச்சி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ தேங்காய் இதை மாதிரி பூ போல் அரைச்சின்னு வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா பச்சை பயிர் நல்லா சாஃப்டாக வெந்துச்சுங்க. பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். பச்சை பயிரை இப்போ டைரெக்டாக இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா மாவை கலக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், இல்லை வெள்ளையாக இருக்கும் இந்த மாவு. சுயம் பண்ணும்போது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. வச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இந்த பதம் தாங்க இருக்கணும். நம்ம பூர்ணம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயும் நல்லா கடாயில் வச்சு சூடு பண்ணியாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சுங்க. நம்ம இந்த பூர்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணும்னு நீங்கள் பார்த்து செய்யுங்க. நான் குட்டி குட்டியாக தான் இன்றைக்கி போட்டு எடுக்க போகிறேன். மாவை எடுத்து நம்ம அப்படியே ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கலாங்க. இதில் வச்சு நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். நான் அப்படியே கம்ப்ளீட்டாக இப்போ கேஸு சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுயம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு சூப்பராக நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்ச சுயம் ரெடிங்க. அதுவும் பச்சை பயிரில் மெயினாக செஞ்சுருக்கோம். இதேமாரி செய்யுங்க. செஞ்சுட்டு அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.